முடியாது. இங்கிருந்து போயிடு போயிடு, எனக்கு பயமா இருக்கு. வேணா, என் பக்கத்துல வராத, என் பக்கத்துல வராத. கொழுப்ப பாத்தியா இவளுக்கு? அடே ஜாஸ்மின், ஏந்திரே. வேணா வேணா, என்னால முடியாது. இங்கிருந்து போயிடு, இங்கிருந்து தயவு செஞ்சு போயிடு. இங்கிருந்து போகவா? என்ன பெனாத்திட்டு இருக்கா? உடம்பு சரியில்லையோ? ஜுரங்கிரம் அடிக்குதா? ஜாஸ்மினே, என்னாச்சு? ஏந்திரே, ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல. வேணா வேணா, விட்டுடு. அடே அடே, என்னடி, ஏன் இப்படி அலற? மா மா, நீயா? நான் பயந்துட்டம்மா. பயந்துட்டியா? என்ன? ஏன் ஏன் என்ன பயம் நம்ம வீட்ல? மா மா, அது வந்து ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் வா வான்னு சொல்லுதுமா. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலம்மா. அப்படியே ரெண்டு போட்டேனா இருட்டுல ரூம்ல தூங்கினா அப்படிதான் கனவு வரும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லைட்டை போடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதாச்சும் கெட்ட கனவு வந்திருக்கும். அதுக்கு தான் சொல்றது, கண்ட கண்ட நேரத்துல வெளியே போவாதீங்கன்னு. அப்பனும் பொண்ணும் சொல்ற பேச்சை கேட்டா தானே. என்னது கனவா? ஆமா, போ பல்ல வளைக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பு. அந்த படம் இந்த படம்னு பேய் படமா பார்க்க வேண்டியது, நைட்ல பெணத்த வேண்டியது. உங்களெல்லாம் அம்மா சொல்ற மாதிரி நிஜமா இது கனவு தானா? ஆனா என் பக்கத்துல வந்து என்னை ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் பாத்ரூம் உள்ள போலியா நீ? தோ கிளம்புறமா, நீ வேற. அஞ்சு ரூபாய் பிரியாணி சாப்பிட்டா பின்ன காக்கா குரல் வராம குயில் குரலா வரும். ஏண்டி கழுத, ஸ்கூலுக்கு கிளம்பாம டிவி உட்கார்ந்து பாத்துன்னு இருக்க? அப்பா ஸ்கூல்ல சேர்க்கலன்னு என்னடி ஆட்டம் போட்ட? 2 நாள் ஜிம்முக்குன்னு கிளம்புன, அப்புறம் என்னாச்சு? இரு மங்கம்மா, காலையிலே எதுக்கு சும்மா கத்தின்னு இருக்க? கிளம்புவா, குழந்தைய திட்டாத. ஏங்க, நீங்க சப்போர்ட் பண்ணி தான் அவ குட்டி செவரா போறா. இங்க பாருங்க, பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கணும்னா என் போக்குல விடுங்க. எனக்கு தான் தெரியும் என்ன பண்ணணும்னு. அது சரி மங்கம்மா, இப்படி எப்பவும் பசங்களை திட்டினே இருந்தா எப்படி பிள்ளைங்களுக்கு உன் மேல பாசம் வரும்? இந்த பாருங்க, பிள்ளைங்களுக்கு என் மேல பாசம் வரணும்னு நான் நினைக்கிறேன் தான். ஆனா அதை விட அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி 2 பேரும் மாத்தி செல்லம் கொடுத்தா அவங்க லைஃப் கெட்டுடுங்க. எழுந்துரு, சாப்பிட்டு கிளம்புவ. ஆமா, ஹோம்வொர்க் கொடுத்தாங்களே அதெல்லாம் கரெக்டா முடிச்சிட்டியா லில்லி? அதெல்லாம் நான் நேத்தே முடிச்சிட்டேம்மா. ஸ்கூலுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறோமா. எப்ப பார்த்தாலும் நான் தான் முதல்ல போய் நிக்கிறேன். எனக்கு அங்க போரா இருக்கு. அதெல்லாம் ஒன்னும் போரா இருக்காது. இப்ப கிளம்பினாதான் டிராபிக் எல்லாம் கடந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு சரியா இருக்கும். அட போமா, நீ ரொம்ப மோசம். போ. இவ என்ன பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துன்னு இருக்கா? ஆச்சா ஜாஸ்மின்மா, அடியே இங்க பாரு. சும்மா கண்ட கனவெல்லாம் நினைச்சிட்டு பயந்துட்டு இருக்காத ஜாஸ்மின். சாப்பிடு, பெரிய பொண்ணு தானே நீ, இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஏய் குள்ளி, உங்க அப்பா வரல? அவரை வேற தனியா போய் அழைக்கணுமா சாப்பிடுறதுக்கு? பதில் சொல்றாளா பாரு, திருட்டு கழுத. தெரியாது, கொழுப்பு, வேற ஒண்ணும் இல்ல. ஹாய் ஜாஸ்மின், என்ன பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறா? என்னது பேயா? ஆமா பேய், உன்னை வந்து பிடிக்க போகுது. உன் பின்னாடிதான் நிக்குது. ஏய் சிட்டாரா, கம்முனுடி, நானே பயந்து போயிருக்கேன். பயந்து போயிருக்கியா? ஏன் நீ வேற. நான் சும்மா சொன்னேன்டி, பட்ட பகல யாராச்சும் இப்படி பயப்படுவாங்களா? பயப்படாத, பஸ் வந்துடுச்சு, கிளம்புவோம். ஏண்டி சிட்டாரா, உனக்கு பேயை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? எனக்கா? பேயை பத்தியா? ஏன் கேக்குற? சும்மா தாண்டி சொல்ல, தெரியுமா? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, பாத்திருக்கியா? அததான் பேய் பில்டிங்னு சொல்லுவாங்க. என்னடி சொல்ற? நான் பார்த்ததே இல்லையே. அப்போ அந்த பில்டிங் உள்ள பேய் இருக்கா? நான் மட்டும் போய் பார்த்திருக்கேன் பாரு, எல்லாரும் சொல்லுவாங்க, அததான் நானும் சொன்னேன். சிட்டாரா, பேய் என்னடி பண்ணும்? பேயா என்ன பண்ணும்? மடியை தூக்கி வச்சுக்கோ, பாலூட்டி சீராட்டி கொஞ்சம். ஏய் என்னடி சொல்ற? லூசுத்தனமா கேள்வி கேக்குற. காஞ்சனா படம் பார்த்திருக்கியா? அதுல ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் உடம்புக்குள்ள புகுந்து எப்படி எல்லாரையும் புரட்டி எடுக்கும். பேய் இப்படி எல்லாமா செய்யும்? அடியே, நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். நீ மெயின் பிக்சர் எல்லாம் பார்த்தனா பெட்லயே உச்சா போயிடுவ. ஆமா, என்ன நீ காலையில இருந்து பேய பத்தியே கேட்டுன்னு இருக்க? நான் சொல்லுவேன், நீ கிண்டல் பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. கிண்டல் பண்ணக்கூடாதா? என்னடி சொல்ற?
ஆமாண்டி சித்தாரா, விடிய காத்தால எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் வா வா கிட்ட நெருங்கி வா அப்படின்னு என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடி. பேய் கனவா? அதுவும் விடிய காத்தாலையா? ஐயோ, என்ன உனக்கு தெரியாதா? விடிய காத்தால வர கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்கடி. என்னடி நீ வேற பீதியை கிளப்புற, இப்போ என்ன பண்றது? நான் ஒன்னு சொல்றேன், அது மாதிரி செஞ்சனா இனிமேல் பேய் கனவுலாம் உனக்கு எப்பவுமே வராது. சொல்ல, நான் சொன்னல நம்ம ஸ்கூல் வர வழியில ஒரு பெரிய பேய் பில்டிங் இருக்குன்னு. ஆமா, அந்த பேய் பில்டிங் கிட்ட போயிட்டு வாசல்ல நின்னு ஒரு லெட்டர்ல பேயே நான் என்ன செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுன்னு எழுதி உன் சைன் போட்டு அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடு. ஐயோ, கனவுல வந்த பேய்க்கு எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. நீ என்னடானா பேய் பில்டிங் கிட்ட போய் பேயை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க சொல்ற. அடி போடி, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. வேற ஏதாச்சும் நல்ல ஐடியாவா சொல்லுவேன்னு பார்த்தா பேய்கிட்டயே என்ன மாட்டி விடுறியடி. அப்படியா? இல்லைன்னா ஒன்று பண்ணு, ராகவா மாஸ்டர் மாதிரி ரூம் ஃபுல்லா சாமி படம், தொடப்பக்கட்டை, செருப்பு இதெல்லாம் வச்சுக்கோ. பேயும் வராது, பேய் கனவும் வராது. அப்படியா சொல்ற? விமல், 1 செகண்ட். என்ன விமல், நான் வந்திருக்கேன், என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போற. என்ன சொல்லணுங்கிற? என்ன விமல் இப்படி பேசுற? வேற எப்படி பேசணும்? உன்ன மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து கத்த சொல்றியா? நான் கத்தனா? சரி, நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு இருக்க? ரோஸ், இது சுதந்திர நாடு. யார் வேணாலும் எங்க வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசலாம். எங்க அப்பாவே இது வரைக்கும் என்னை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்டதில்ல. நீ என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுன்னு இருக்க? ஏன் விமல், எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் யாரு இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? நீ அந்த லிமிட்டை எப்பவோ கிராஸ் பண்ணிட்ட ரோஸ். எப்போ நீ மாலாவை பப்ளிக் பிளேஸ்ல அசிங்கப்படுத்தி பேசுனியோ அப்பவே உன் மேல இருந்த மரியாதை எனக்கு போச்சு. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நல்லா கேட்டுக்கோ, என் மனசுல மாலா தான் இருக்காங்க. மாலா மட்டும் தான் இருக்காங்க. ஸ்டாப் இட் விமல், நீ என்ன பேசிட்டு இருக்க? மாலாவா? யார் அந்த பொண்ணு? எங்க இருந்து வந்தா? நீ இவ்ளோ லவ் பண்ற அளவுக்கு அந்த ஸ்டூபிட் கேர்ளுக்கு என்ன தகுதி இருக்கு விமல்? நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்பதான் அவளோட பயோடேட்டாவை நான் கலெக்ட் பண்ணேன். அவ சாதாரண ஸ்கூல் டீச்சர் விமல். இதெல்லாம் கொஞ்சமா சரியில்லை. நம்மள மாதிரி ஆளுக்கும் அவளை மாதிரி லோ கிளாஸ்க்கும் எப்பவுமே செட் ஆகாது. உன்னை நல்லா ஏமாத்திட்டு இருக்க அந்த ஸ்டூபிட் கேர்ள் உன்னை யூஸ் பண்ணிக்க தான் லவ் பண்ற மாதிரி நடிக்கிறா. அவளோட வலையில போய் சிக்கிடாத. உன்னோட வெல்விஷரா உன் மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. நான் சொல்றத தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ விமல். எப்பவுமே அந்த ஸ்டூபிட் கேர்ள் மாதிரியான லோ கிளாஸ் ஆளுங்க நம்ம கிட்ட இருக்க பணத்தை மட்டும் தான் விரும்புவாங்க, நம்மள இல்ல. நீ எப்படி இருக்கணும் விமல்? உன் லைஃப் எப்படி இருக்கணும்? இப்ப மாதிரி எப்பவுமே நீ ராஜா மாதிரி வாழணும். யூ ஸ்டூபிட் கேர்ள். விமலை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியா? அது எப்பவும் நடக்காது விமல். எனக்கு தான்